அனைவருக்கும் வணக்கம். இந்த சிலம்ப போட்டி வந்து வருடம் அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் வெளிநாட்டிலேருந்து ஒரு 5-6 கண்ட்ரிலேருந்து இதுக்கு ரெகுலராக வந்து கலந்துக்கிறாங்க. இந்தியா லெவல்லையும் நிறையா போட்டியாளர் இருக்காங்க. நம்ம தமிழகத்தில் வந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இதில் கலந்து இது வருடம் நம்மளுடைய இந்த கலை வந்து தமிழக பாரம்பரிய கலை. இந்த கலை வந்து உயிர்ப்பிச்சு இந்த கலை வந்து மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதற்காக எங்கள் தந்தையாரின் நினைவாக இந்த போட்டியை வந்து வருஷம் நாங்கள் நடத்தி கொடுக்குறோம். இதில் வந்து கலந்து கொண்ட அனைத்து மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த போட்டியை மிகவும் சிறப்பாக நடத்த மிகவும் பேரு உதவியாக இருக்கின்ற அண்ணன் சுதாகரன் அவர்கள் இந்த போட்டியை வந்து இங்க நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த ரமேஷ் வந்து மிகவும் சீரும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கார் வருடம். அவர் அனைவருக்கும் இந்த போட்டி நடத்த காரணம் இருந்த அனைத்து நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மாவட்டங்கள் கலந்து வணக்கங்க. இது 7வது 10வது வருஷம் நம்ம நேஷனல் நடத்தி 7வது சர்வதேச போட்டி. நான் ரமேஷ்குமார், ஃபைட்டர்ஸ் அகாடமி ஐஆர்சிக செக்ரட்டரி, உலக சிலம்ப சங்கத்தின் சர்வதேச செயலாளராக இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை ஊக்கப்படுத்துறதுக்குமே அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம ஒரு என்ன கற்றுக்கலாம் அடுத்தவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. சிலம்பத்தை பொறுத்தளவுக்கு நம்ம பாரம்பரிய கலை, உங்களுக்கு தற்பாதுகாப்பு பாரம்பரியம், சரிங்களா, நம்ம ரத்தத்தோட கலந்த ஒரு கலை. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நம்ம அடுத்த வளர்ச்சி, அடுத்த மாநிலம் தமிழ்நாட்டோட தாண்டி அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு கொண்டு போகிறதுக்கும் அடுத்த நம்ம ரத்த சொந்தங்கள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியாவிலாம் நம்ம தமிழர்கள் இருக்காங்க. அவங்க கூட்டம் பரப்பி அந்த கலையை மேம்படுத்தவும் அது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை பண்ணி நம்ம எப்படி திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் இந்த போட்டி நடக்குது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேசியா 3 நாடுக்கு இப்போ சிலம்ப கலந்துருக்காங்க. நாளைக்கு கராத்தேல 5 நாடு கலந்துக்குவாங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகாவிலேருந்துமே தமிழர் பாரம்பரியம் மிக்கவங்க நிறைய வந்து கலந்துக்கிறாங்க. சுமார் 1000 பேர் இப்போ கலந்துருக்காங்க. போட்டிகள் பொறுத்தளவுக்கு வயது அடிப்படையிலும் தனித்திறமையும், அது இல்லாமல் தொடுமுறை, சரிங்களா, இப்போ பள்ளிக்கல்வித்துறையில தொடுமுறை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடுமுறை ரெண்டு பிரிவு அடிப்படையில் வயதின் அடிப்படையில் நடக்குது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழும் பதக்கங்களும், தோல்வியாளர்களை உற்சாகப்படுத்துவதற்கான சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. இது அவர்களுக்கு மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக அவங்க விளையாட்டை மீண்டும் தொடர நாங்கள் உதவுகிறோம். நன்றி.